இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லலாம். நம்ம மாயா, தனம் 2 பேருமே சேர்ந்து பத்மா, அதுக்கடுத்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அலற விடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து மாயா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மாயா வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. மாயா உடனடியா வந்து கிளம்பி என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாயாவும் கிளம்பி போகிறாங்க. போனவொடனே சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அத வந்து அப்படியே வந்து மாயா கிட்ட சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படியா விஷயம்? அதான் அத்தை வந்து நல்லவங்க போல வந்து சாருக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு வந்து அப்பவே டவுட் வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா மாயா, அது மட்டும் இல்லாம வரப்போற குடும்பமும் பொய்யான குடும்பம் போல. அதுவும் அவங்க செட் பண்ண ஆளுங்க. வந்துட்டு கடைசி நேரத்தில வந்து மாப்பிள்ளை வந்து நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரியும், இல்லைன்னா அவர் வந்து கல்யாண மண்டபத்த விட்டே ஓடுற மாரியும் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில வந்து சீனு மாமாவ தான் சாருவோட கழுத்தில தாலி கட்டுறதுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? அத்தை வந்து இந்த அளவுக்கு யோசிச்சு இப்படி களத்தில இறங்க ஆரம்பிச்சிருச்சா? அத்தையே வந்து இப்படி களத்தில இறங்கும்போது லைஃப் லாங்கா வந்து சீனுவ வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்து சீனுவுக்கு பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்படுற நான் எந்த அளவுக்கு களத்தில இறங்கி யோசிப்பேன். நாளைக்கு வரப்போற அந்த மாப்பிள்ளை குடும்பத்த என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே தனம் வந்து கேட்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நானும் உன்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்க போறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே, உன்னோட வாழ்க்கைக்காக வந்து நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிடுறாங்க. சரி, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாயா வந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் வந்து மறுநாள் காலையில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதா எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து நம்ம பத்மாவோட ஆட்கள் தானே. அவங்க வந்து சொல்லிடுறாங்க முன்னாடியே வந்து பிளான் எல்லாம். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம பத்மா வந்து நம்ம ரகுராம் கிட்ட சொல்றாங்க, "அண்ணே, நீங்க தான் வந்து தட்ட மாத்திக்கணும். இந்த கல்யாணத்த முன்னாடி நின்னு நீங்க தான் நடத்தி வைக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சாருக்கு வாழ்க்கை அமைச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாக்கு குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து முன்னாடி நின்னு நடத்துனா, நீங்க நடத்துன மாரி ஆயிரும்ண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பத்மா வந்து சொல்றாங்க. "சரி பத்மா, இதுல என்ன இருக்கு? நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனேயும் நானே முன்னாடி நடத்துறேன்னு சொல்லிட்டு, நானே பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இங்கிட்டு வந்து மாயா வந்து பயங்கரமா பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த பிளான வந்து கடைசியில தான் காட்டுறாங்க. இங்கிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே உள்ள எல்லாத்தையுமே வர சொல்றாங்க. வந்தவுடனே ரகுராம் ஐயா குடும்பம்னா, நாங்க வந்து கண்ண மூடிட்டு பொண்ணு எடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். சாரு வந்து என் பொண்ணு மாதிரி. அவ வந்து இந்த குடும்பத்தில இத்தன நாளா இருந்திருக்கா. அவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பயப்படாம வந்து சாரு வந்து உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்றாங்க. ஐயா, நீங்க சொல்லணுன்ட்டு அவசியமெல்லாம் கிடையாதுய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு குறை? சாருக்கு வந்து ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கண்ணு மட்டும் போயிருச்சு. அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எப்படியாவது சரி பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, அதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க கூட வந்து சம்மந்தம் பண்றதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் ஐயா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சரி, நேரம் ஆயிடுச்சு, தட்ட மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல வந்து தட்ட எல்லாம் மாத்துற மாரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தட்ட மாத்திட்டு, ஐயா, கல்யாணத்துக்கு வந்து ஒரு நல்ல நாள பார்த்து சொல்லுங்க. சீரும் சிறப்புமா வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்க. போற வழியிலேயே வந்து மாயா வந்து தனத்து கூட சேர்ந்துட்டு பயங்கரமா பிளான் போடுறாங்க. அவங்க போற காரையே வந்து மறிச்சு எல்லாத்தையுமே கிட்னாப் பண்றாங்க. எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி டைரக்ட்டா வந்து இங்க கொண்டு வராங்க. ஒரு குடவுன் மாரி இருக்கு. அந்த குடவுனுக்குள்ள வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்க அம்மா, அதுக்கடுத்து அவங்க அப்பா, மாப்பிள்ளை 3 பேத்த மட்டும் கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, அவங்கள வந்து பயங்கரமா சித்திரவதை பண்ணி ஒரு இடத்துல வந்து கெட்டி வச்சுடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா, நீங்க எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக எங்க வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும், நம்ம இவங்க இருக்காங்கல்ல தனமும் வந்து பயங்கரமா வந்து பிளான் போட்டு கடத்தி, அது மட்டும் இல்லாம நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. போலீஸ் மாரி தான் இருந்துட்டு, அவங்கள வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. கடைசியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து "ஆள விட்டா போதும்டா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே உங்க வீட்டு பிரச்சனைக்கே வரமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து தலை தெறிக்க ஓடப் போறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த விஷயத்த வந்து பத்மா கிட்ட வந்து சொல்லப் போறாங்க. பத்மா வந்து வாய பொளந்து நிக்கப் போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாவா தான் இருப்பா. இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு இப்படியெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து வாய பொளந்துக்கிட்டு நிக்கப் போறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.